வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட். யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு 6 month ஒன்ஸ் கிட்டத்தட்ட 30,000 40,000 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. அதுல வெறும் டாப் 6% மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுது ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்றது தெரியணும். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஜென்ரலா நான் எக்ஸாம் எழுதுறேன், நான் அப்படியே படிச்சிருக்கேன், நான் எழுதுறேன்னு போனீங்கன்னா இந்த 4 marks 5 marks 10 marks நீங்க வந்து லாஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னா ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், சிலபஸ் அனலைசேஷன் இருக்கணும். இன்னைக்கு வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு. யூஜிசி நெட் எக்ஸாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஒரு எக்ஸாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா நீங்க ஒரு காலேஜ்ல வேலை செய்யணும்னா இந்த எக்ஸாம் கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிருக்கணும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால ஒரு காலேஜ்ல வந்து நல்ல சேலரியில வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த சிலபஸ் எப்படி அனலைஸ் பண்றதுன்னு. மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 10 யூனிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வியூ தி சிலபஸ் ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்கன்னா சிலபஸ் தெரியாம யாரும் இப்போ எக்ஸாம் எழுத முடியாது. இப்ப நீங்க காலேஜ்ல இருந்தாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து சிலபஸ் ஃபர்ஸ்ட் டேவே நம்ம சிலபஸ் கையில கொடுப்பாங்க நம்ம டீச்சர்ஸ். அதை வச்சுதான் அந்த 6 month நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம ஒரு ஐடியாக்குள்ள வரும். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க, ஜூன் 2025 எக்ஸாம் வரப்போகுது. இப்ப நம்ம ஏப்ரல் மாசம் இருக்கும், ஏப்ரல்ல இருக்கோம்னா மே 1 month இருக்கு, ஜூன் இன்னொரு 15 days இருக்கு. ஒரு 45 days 50 days தான் நம்ம கையில இருக்கும்போது சிலபஸ் அனலைசேஷன் இல்லாம நீங்க டைரக்டா நான் போய் எக்ஸாம் எழுதுறேன்னு போனீங்கன்னா அது வேஸ்ட். சிலபஸை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், சிலபஸ் அனலைசேஷன் பண்ணணும். இது ரெண்டு தான் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ரோட் மேப் ரோட் மேப் டு கவர் 10 யூனிட்ஸ். மொத்தம் 10 யூனிட் இருக்கு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கோர் சப்ஜெக்ட்ஸ் நான் பிரிச்சிருக்கேன். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளியர் பண்ணேன். ஒரு கிளியர் பண்ண ஸ்டூடெண்டா நான் பேசும்போது நான் இப்படிதான் அந்த சப்ஜெக்ட்ஸ் பிரிச்சு பார்த்திருந்தேன். கோர் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு டிபிஎம்எஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் வணக்கம். இது உங்கள் கந்தன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் யூஜிசி நெட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது யூஜிசி நெட்ல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இயர்லி மோர் தேன் 60,000 மெம்பர்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றாங்க இந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்டுக்கு. 6 month ஒன்ஸ் யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்கும் நமக்கு தெரியும். இப்போ ஜூன் 2025 ஏம் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஏப்ரல் 15 கிட்ட இருக்கோம். இதுல ஒரு 15 days மே மந்த் அண்ட் ஜூன் மந்த் 15 days கிட்டத்தட்ட ஒரு 50 to 45 days தான் நம்ம கையில இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணணும்னா ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி தேவை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 10 யூனிட்ஸ் இருக்கு. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஒரு ஒரு யூனிட்ல இருக்க வெயிட்டேஜ் என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்றது, என்ன மாதிரி படிச்சா நம்ம ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா கிடைக்கும் இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி there are 10 யூனிட்ஸ். மொத்தம் 10 யூனிட் இருக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே 10 யூனிட் ஸ்பெசிஃபிக் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஒரு எக்ஸாமுக்கு நீங்க படிக்க போறீங்க, ஒரு எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் அனலைசேஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸை வியூ பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன அந்த சிலபஸ்ல கேட்டிருக்காங்க, அந்த சிலபஸை வச்சுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் டே போனோடனே நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம சிலபஸ் தான் கையில கொடுப்பாங்க. அதை வச்சுதான் நம்ம நெக்ஸ்ட் 6 month எப்படி நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போது, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நிறைய பேர் இதுல போட்டி போடுறாங்க. அந்த டாப் 6%ல நீங்க ஒரு பர்சனா இருக்கணும்னா நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணணும். அடுத்தவங்க அதை செய்யறாங்க, நான் அவங்க படிச்சிருக்காங்க இவங்க படிச்சாங்க சொல்லிட்டு நீங்க எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த யூனிட் மட்டும் படிச்சா போதும்னு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க. நான் ஒரு ஸ்டூடெண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணேன், எப்படி கிளியர் பண்ண இந்த வாட்டி எக்ஸாமை பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். சிலபஸ் அனலைசேஷன் போட்டிருக்கேன். இதை நம்ம எப்படி சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம் நான் சொல்லி தரேன். யூஜிசி நெட் வெப்சைட்டுக்கு போங்க. அபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலபஸ் வந்து ஓப்பன் ஆகும். சிலபஸ் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல வந்து 87 இந்த நம்பர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதுல இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு, ஹிந்தி வெர்ஷனும் இருக்கு. நீங்க இங்கிலீஷ் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட சிலபஸ். மொத்தம் 10 யூனிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா 87ங்கிறது கோட் நம்பர்.
ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டிஸ்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். நீங்க இந்த சிலபஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எதை நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், எதை வந்து சூஸ் பண்ண வேண்டாம், ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிட் 1 இதான் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 2 நம்ம எல்லாருமே யூஜி பிஜில படிச்சிருப்போம். டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா இன்ஜினியரிங் பேசிஸ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் வந்து எல்லாரும் படிச்ச யூனிட், இது கொஞ்சம் பெரிய யூனிட், ஆனா இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. யூனிட் 3ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்கும், நம்ம படிச்சிருப்போம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். இது வந்து தனித்தனியா வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலபஸ் அனலைசேஷன் நான் சொல்றேன். இதுல வந்து சி ப்ரோக்ராமிங் படிக்கிற மாதிரி இருக்கும், C++, ஜாவா, வெப் ப்ரோக்ராமிங் தனியா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், இதுல இருந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் ஜென்ரலா பார்க்கணும், ஒரு யூனிட்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்கற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எந்த யூனிட்டையும் நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது கண்டிப்பா. ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின்ஸ் பேசிக்கான ஐடியால நீங்க படிங்க. ஒரு யூனிட்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்கன்னா 10 யூனிட்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். இது வந்து யூனிட் 3ல வந்து ப்ரோக்ராமிங் இருக்கும், அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இருக்கும். 4th யூனிட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக். நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்லியிருக்கேன். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே யூஜி பிஜில நம்ம படிச்சது. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மாதிரி எக்ஸாக்டா என்ன வேணும் மட்டும் படிச்சிருப்பீங்க. இந்த சிலபஸ்ல வந்து டெப்த் கேட்பாங்க. நீங்க அடுத்தது காம்படிட்டிவ் எக்ஸாம் போறீங்கன்னா டெப்த் இருக்கும் இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது பிக் டேட்டா சிஸ்டம், நோ எஸ்கியூஎல்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து இப்ப அதிகமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு கோர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க வந்து யூஜி பிஜில கவர் பண்ண ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணவே கூடாது. எந்த யூனிட்டுமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. இதுல இருக்க சிலபஸை நீங்க வியூ பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவ்ல போட்டு வச்சுக்கோங்க. யூனிட் 6 வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா டே டு டே லைஃப்ல ஒரு ஐடி கம்பெனில என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்றோம், அது எல்லாமே நீங்க தியரிட்டிக்கலா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். அல்காரிதம் நிறைய பேர் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அல்காரிதம் பேசிக்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். யூனிட் 8 பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் கம்பைலர்ஸ். இந்த யூனிட் மேக்சிமம் நிறைய பேர் வந்து பார்த்துக்க கூட மாட்டாங்க, தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் வந்து ஈஸியா இருக்கும். பேசிக்ஸ் பார்த்துட்டீங்கன்னா இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எது வேணும்னு மட்டும் தெரிஞ்சுட்டு படிங்க. நான் எல்லாம் படிக்கிறேன், நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போவேன்னு பாத்தீங்கன்னா 100% நான் வந்து சிலபஸை கரைச்சு குடிச்சிட்டு போவேன்னு பாத்தீங்கன்னா யாராலையும் அப்படி போக முடியாது. எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் என்ன வேணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எந்த யூனிட் இந்த கொஸ்டின்ஸ் வருதா, எது ரிப்பீட்டடா இருக்கு, அனலைசேஷன் கண்டிப்பா தேவை. அதை சப்போர்ட் பண்ணதான் கந்தன் அகாடமி உங்க கூட இருக்கும். யூனிட் 9 பாத்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க். இது வந்து கொஞ்சம் வாஸ்டான ஏரியா, இதுவுமே நீங்க யூஜி பிஜில படிச்ச ஒரு சப்ஜெக்ட் தான். இதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டில இருந்து கொஸ்டின்ஸ் வருது. கிளவுட் கம்ப்யூட்டிங், IoT, இதெல்லாம் வந்து ரீசெண்டா இருக்கிற ட்ரெண்ட்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IOC இந்த பார்ட் வந்து நீங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, அப்படியே படிக்கணும். இதுல படிச்சீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேக்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் அண்ட் சூப்பர் யூனிட் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம நம்ம வேர்ல்டே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த சிலபஸ் வந்து 2019ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சிலபஸ். அது உங்களுக்கே தெரியும், இங்க வெப்சைட்லயே போட்டிருப்பாங்க. 2019ல இருந்து ஜூன்ல இருந்து இந்த சிலபஸ் வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க யூஜிசி. இப்போ வரைக்குமே இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. ஜூன் 2025க்கும் இதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. நிறைய பேர் சிலபஸ் மாறுது எப்படி படிக்கிறதுலாம் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. சிலபஸ் இந்த வாட்டி மாறல, மேபி டிசம்பர் செஷன் ஆர் 2026 ஜூனுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஜிசி நெட் சேர்மேனும் இப்ப சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பா இருக்கும், ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப ரோட் மேப் டு கவர் 10 யூனிட்ஸ். எப்படி சிலபஸ் பார்த்துட்டோம், எப்படி அந்த 10 யூனிட்ஸை கவர் பண்றது. நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா, இந்த வாட்டி யூஜிசி நெட்டை கிளியர் பண்ண ஸ்டூடெண்டா, நான் வந்து இந்த சப்ஜெக்ட் 2ஆ பிரிச்சிருக்கேன். 5 யூனிட்ஸா பிரிச்சிருக்கேன். அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணுமோ உங்க ஸ்டைல நீங்க அப்ரோச் பண்ணிக்கலாம். கோர் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா தெரியும். கோர் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். இதை நீங்க எந்த யூனிட் ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க 6 யூனிட் படிச்சா பாஸ் ஆயிடலாம், 7 யூனிட் படிச்சா கிளியர் பண்ணிடலாம் அந்த எக்ஸாம். அதெல்லாம் பழைய ஸ்ட்ராட்டஜி. 2020க்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆஃப்டர் கொரோனா எல்லாமே அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரிடே காம்படிஷன் வந்து அதிகமாயிட்டே போகுது. அந்த குரூப்ல நம்மளும் சேர்ந்து ஓடி நம்ம வின் பண்ணணும்னா நம்ம நல்லா படிக்கணும், புரிஞ்சுட்டு படிக்கணும், ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி படிக்கணும். நானும் படிக்கணும் உட்காந்து படிக்காதீங்க. நான் அதுக்கான அட்வைஸும் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அட்டாச் பண்ணிருக்கு பாருங்க. கோர் சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் பார்த்தோம், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், DBMS, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், டேட்டா
ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே கோர் சப்ஜெக்ட். பேசிக் இது எல்லாமே ஒண்ணுத்து கூட வந்து கனெக்டடா தான் இருக்கும் யூனிட்ஸ். என்ன என்ன எல்லா யூனிட்டுமே படிக்கணுமா, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாதிரி. நீங்க ரெண்டுத்தையுமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். டிபிஎம்எஸ் அதுவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட சேர்ந்தது. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம், அல்காரிதமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல அல்காரிதம்ஸ் வந்து வரும். அதை எடுத்து நீங்க கம்பைன் பண்ணி படிக்கலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்ப வந்து ட்ரெண்ட்ல போற ஒரு டாபிக். அது எல்லாமே அதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிடணும். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் தெரியும், C++, சி, ஜாவா, பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது தனி செப்பரேட் வேர்ல்டு. உங்க புரிஞ்சா நீங்க அதுக்குள்ள போகலாம். இல்லைன்னா நான் ப்ரோக்ராமிங் மட்டும் நல்லா தெரியும்னா நீங்க ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரோக்ராமிங் நல்லா படிச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நான் சொன்ன மாதிரி ரியல் லைஃப்ல சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனில என்ன நடக்குதோ அது எப்படி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க முடிச்சு ஃபைனலைஸ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே இதை நீங்க அட்டன் பண்ணி முடிக்கலாம். அதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியமான சப்ஜெக்ட். நான் கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த 2 யூனிட்டுமே கண்டிப்பா ஒரு டக்குன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத யூனிட் மாதிரி இருக்கும். சில பேரால மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க டிப்ல வச்சிருக்காங்கன்னா அவங்களால இந்த 2 யூனிட் நல்லா பண்ண முடியும். இல்ல என் மேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படிங்கன்னா இந்த 4 and 5 யூனிட் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல எது இம்பார்ட்டன்ஸ் அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எது ரிப்பீட்டடா வருது அதை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனாலே உங்களால கண்டிப்பா 10 கொஸ்டின் கேட்கறாங்களா 6 to 7 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கீ பாயிண்ட்ஸ் டு கவர் சிலபஸ். கீ பாயிண்ட்ஸ் டு கவர் சிலபஸ் போட்டிருக்கேன். இதுல நீங்க பார்க்க வேண்டியது வந்து இங்க பார்த்துக்கோங்க. இதுல பார்க்க வேண்டியது வந்து டோன்ட் ஸ்கிப் எனி யூனிட். யூனிட்டே நான் ஸ்கிப் பண்ணி போறேன் அப்படிங்கறது தயவு செஞ்சு அது தப்பு பண்ணாதீங்க. எந்த யூனிட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. 10 யூனிட்ஸ் படிச்சீங்கன்னா 10 யூனிட்ஸ் நீங்க கண்டிப்பா படிக்கணும். அது இம்பார்ட்டன்ஸை படிங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வேர்டா நான் விடாம படிப்பெல்லாம் கிடையாது. உங்களை ஸ்கிப் பண்ணோம்னா யூனிட்ஸ்குள்ள இருக்க டாபிக்ஸ் சின்ன சின்ன டாபிக் வேணா ஸ்கிப் பண்ணலாமே தவிர யூனிட்டே மொத்தமா ஸ்கிப் பண்றது பிளண்டர் மிஸ்டேக் யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும். அது இப்ப இருக்க ட்ரெண்டிங் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாத்தையும் கவர் பண்றாங்க. நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் யூனிட். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா கோ ஃபார் யுவர் ஸ்ட்ராங் ஏரியா. உங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியும். இப்ப எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தெரியுது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுதுன்னா அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இங்க போகணும். தெரியாத யூனிட்டை வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் நான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றேன். சில பேர் ஒரு யூனிட்டை வச்சுட்டு ஒரு மாசம் உட்காந்துருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஜூன் 2025 ரொம்ப தூரத்துல இல்ல, ரொம்ப கிட்ட இருக்கு. அது நீங்க எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கிறத பொறுத்து தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். படிக்கும் போதே நீங்க ஷார்ட் நோட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நோட் செப்பரேட்டா ஒரு யூனிட்டுக்கு நோட்ஸ் போட்டு நீங்க எழுதுறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ரிவிஷன் பண்ணும் போது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். பாயிண்ட் 5ல ப்ரிப்பேர் ப்ராப்பர் டைம் ஷெட்யூல். டைம் ஷெட்யூல் நான் எதுக்கு சொல்றேன்னா இப்போ ஒரு யூனிட்டை வச்சுட்டு ஒரு மாசம் உட்காந்துருக்குது, ஒரு யூனிட்டை வச்சுட்டு சில பேர் 2 மாசம் படிக்க முடியல மேம் நிறைய பேர் சொல்றீங்க. பட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, டைம் ஷெட்யூல் பண்ணுங்க. 1 வீக்ல அந்த யூனிட்டை முடிப்பேன், 3 டேஸ்ல இந்த யூனிட்டை முடிப்பேன் அப்படின்னு நீங்க ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. யாருமே இன்னொருத்தவங்க ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்கு செல்ஃப் அனலைசேஷன் கண்டிப்பா தேவை. உங்களோட டைமிங்க்கு நீங்க ஏற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸ்டடி வித் 10 minutes பிரேக் இன் பிட்வீன். நான் படிக்கிறேன்னா நீங்க ஒட்ட டைம் உட்காந்து படிக்கிறீங்கன்னா 1 hour வந்து படிங்க, ஒரு 10 minutes பிரேக் எடுங்க. ஒரு 40 minutes படிங்க, ஒரு 5 minutes பிரேக் எடுங்க. உங்க பிரெயினால ஒரு 40 to 45 minutes தான் வந்து கெப்பாசிட்டி. அதை ஒரு விஷயத்த கவனிச்சு பார்க்க முடியும். அதை தாண்டி உங்களால வந்து நான் 5 hours ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறேன், 3 hours ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறேன்னா மைண்டுக்குள்ள போகும். பட் அடுத்த 5 ஹவர்ஸ்ல நீங்க அதை மறந்துடுவீங்க கொஞ்சம் கொஞ்சம். அதனால 10 minutes பிரேக் விட்டு வாக்கிங் போயிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு அது ப்ராப்பர் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. அந்த கோர் சப்ஜெக்டோட கோர் என்னன்னு தெரிஞ்சுட்டு படிங்க, ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுட்டு படிங்க. பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நெக்ஸ்ட் வீடியோ வந்து வர்றது வந்து 2024 டிசம்பர்ல வந்து கேட்ட பிஒய்க்யூஸ் அனலைசேஷன் நம்ம பண்ண போறோம். ஆனா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல்ல. பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் ட்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் என்ன எல்லாமே வந்து நான் அந்த வீடியோல சொல்லுவேன். பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் தெரியாம நான் வந்து படிக்கிறது வேஸ்ட். கண்டிப்பா பிஒய்க்யூஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாடலை கேட்டிருக்காங்க, என்ன பேட்டர்ன் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இப்போ ரீசெண்டா டிசம்பர் 2024 பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதிகம் சிஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் சீக்வன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது என்ன, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்கறாங்க. அதுதான் ட்ரெண்டிங் பேட்டர்ன் கொஸ்டின் நம்ம தெரிஞ்சிருக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும், செல்ஃப் ட்ரஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். என்னால முடியும் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் இந்த எக்ஸாம் ஒரு காம்படிட்டிவ் எந்த காம்படிஷன் யூஜிசி நெட் நான் சொல்லல, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்கணும், என்னால முடியுங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதை படிக்கிறதுக்கான ஒரு டைம் ஷெட்யூலும் அந்த பேட்டர்னும் அந்த டிசிப்ளினை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த எக்ஸாம் உங்க கையில இருக்கும்.
ஸ்லோகன் டு கிளியர் யூஜிசி நெட் ஜூன் 2025. இப்ப நான் பண்ண ஒரு பேட்டர்னை நான் இங்க சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஃபாலோ பண்ண நான் 2 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னப்பா 2 இயர்ஸ் கிளியர் பண்ணீங்களா, 2 இயர்ஸா படிச்சீங்களா? சிலபஸ் அனலைசேஷன் இருந்துச்சுன்னா நீங்க 6 மந்த் இல்ல 3 மந்த்ஸ்ல இந்த எக்ஸாம் படிச்சு கிளியர் பண்ணிட்டு வெளில போயிடலாம். இப்போ ஜூன் 2025க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. என்ன நம்ம படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட் நம்மளுக்கு வேணும், என்ன யூனிட்டை நான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பிளானை ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டே நான் இதை படிப்பேன், இந்த டே நான் பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பிளான் லேர்ன் பண்ணுங்க, கோரை லேர்ன் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க போகணும். நான் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் போறேன். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நான் படிச்சுட்டேன் மேடம், நான் யூஜிசி நான் வந்து யூஜி பிஜிலே நான் படிச்சுட்டேன், அதனால நான் வந்து டைரக்டா பிஒய்க்யூஸ் தான் அட்டன் பண்ணுவேன். அந்த தப்பு பிளண்டர் மிஸ்டேக், அதை செய்யவே செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ் லேர்ன் பண்ணுங்க, இருக்கிற யூனிட்ஸ் தெளிவா படிங்க, ரீலேர்ன் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, ரீலேர்ன் பண்ணுங்க. நான் படிச்சுட்டு ஒரு டைம் படிச்சுட்டேன், ஓகே என்னோட இதுல பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, கண்டிப்பா கிடையாது. ரீலேர்ன் பண்ணுங்க, ரீலேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ரிவிஷனுங்கிறது வேற, ரீலேர்னுங்கிறது வேற. இன்னைக்கு காலையில ஒரு யூனிட் எடுத்து படிக்கிறீங்க, எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல படிக்கிறீங்க, ரெஜிஸ்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா காலையில படிச்சு முடிச்சீங்கன்னா ஈவினிங் அதை ரீலேர்ன் பண்ணணும். திருப்பி 1 hour எடுத்து பார்க்கணும். நான் அடுத்த நாள் தான் பார்ப்பேன், இல்ல அடுத்த வாரம் தான் பார்ப்பேன்னா திருப்பி அது மறந்துடும். காலையில வந்து 5 to 6 படிக்கிறேன், ஈவினிங் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திருப்பி எடுத்து ரீலேர்ன் பண்ணுங்க. ரிவிஷனுங்கிறத அதுக்கப்புறம் பண்றது. 1 week கழிச்சு, 3 days கழிச்சு, 4 days கழிச்சு நான் ஓப்பன் பண்ண எழுதின நோட்ஸை நான் ஓப்பன் பண்ணி படிக்கிறேன், அது பேர் ரிவிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேர்ன் பண்ணணும், ரீலேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவிஷனுக்குள்ள போகணும். ரிவிஷன் பண்ணிட்டீங்க, ஓகே இந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா மார்க் டெஸ்ட் கொடுங்க. மார்க் டெஸ்ட் வந்து கொடுத்தா மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியும். எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும் போது மார்க் டெஸ்ட் தான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். மார்க் டெஸ்ட் கொஸ்டின்ல நீங்க ஆன்லைன்ல போட்டாலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிள் இருக்கு ஃப்ரீயா. அதை நீங்க கூகுள்ல போட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் வைஸ் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இப்ப அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க கூகுள்ல. நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் கண்டிப்பா. நீங்க 6th one மார்க் டெஸ்ட் நான் முடிச்சுட்டேன், ஒரு 30 கொஸ்டின் எழுதுறேன் மேடம், ஆனா எனக்கு 12 கொஸ்டின் தான் ரைட் ஆயிருக்கு, அதை மட்டும் அப்படியே மார்க்கை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுறாங்க நிறைய பேர். அந்த தப்பு பண்ணக்கூடாது. 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுல 12 கொஸ்டின் நம்மளால அட்டன் பண்ண முடியுது, பேலன்ஸ் ஏன் நம்மளால அட்டன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப மார்க் டெஸ்ட் அனலைசேஷன் கண்டிப்பா தேவை. மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, அதுல இருந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கிடைக்கும். ஓ இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர், இது நம்ம இப்படிதான் அப்ரோச் பண்ணிருக்கணும். அதே கொஸ்டின் எக்ஸாம் ஹால்ல வந்து உங்களுக்கு தானே பிளஸ் பாயிண்ட், அப்படி யோசிக்கணும். ஐயோ 12 கொஸ்டின் தான் வந்து இருக்கு, உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறது. 2 நாள் படிக்கிறதே கிடையாது நிறைய பேர். ஒரு எக்ஸாம் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா 2 நாள் 3 நாள் அப்படியே பிரேக் எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஜூன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு, அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க பொறுத்துதான் ரிசல்ட் உங்க கிட்ட இருக்கு. ரிப்பீட் தி பிளான். இப்ப மார்க் டெஸ்ட் முடிச்சாச்சு, அனலைஸ் பண்ணியாச்சு, திருப்பி படிக்கணும், திருப்பி ரீலேர்ன் பண்ணணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும், மார்க் டெஸ்ட் பண்ணணும். உங்களால எத்தனை டைம் இதை ரிப்பீட் பண்ண முடியுதோ பண்ணிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் கந்தன் அகாடமி. கந்தன் அகாடமியோட நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்து தான் வரும். ட்ரெண்டிங் பேட்டர்ன் கொஸ்டின் அண்ட் பிஒய்க்யூஸ் அனலைசேஷன் எப்படி பண்றது, டிசம்பர் 2024ல கேட்ட கொஸ்டின்ஸை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதை நீங்க அட்டன் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். கந்தன் அகாடமிக்கு நீங்க பெரிய பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.